காதிமீனல் கைத், ரொம்ப முக்கியமான தன்மை, எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தன்மை, எல்லா டைம் இருக்கக்கூடிய தன்மை. என்ன தன்மை? வல் காதிமீனல் கைத், கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள். முத்தகின்கள் யார்? கோபங்களை விழுங்குவார்கள். என்ன அர்த்தம்? கோபப்பட மாட்டார்கள். கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும்? எது கிடைக்கும்? பிபி ஏறாவது கொஞ்ச நாள் வாழலாம்னு கிடையாது, மெடிக்கல் செக்கப் போக வேணாம் கிடையாது. கோபத்தை அடக்கினால் சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு அமலை சொல்லுங்கள், அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும். லா தக்தப் வலக்கல் ஜன்னah, கோபப்படாதே, உனக்கு சொர்க்கம் உண்டு. உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? கோபத்தை விழுங்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப அழகான ஹதீஸ், யார் ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும், வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும், யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான், ஹூரிலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல்லு. உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா, அந்த கோபத்தை விழுங்குங்கள், அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று. ஹூர்லின் உண்டுன்னு சொல்லி அமைதியா இருந்துடணும். இல்ல மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, வல் காதிமீனல் கைத் என்றால் என்ன? கோபத்தை விழுங்குவதென்றால் என்ன? கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார், உம்மி மக்தூம், கண் தெரியாத நபித்தோழர். யார் இவர்? உம்மி மக்தூம் யார்? இவருக்கு என்ன வேலை சமூகத்தில்? அதான் சொல்லுவார். பிலால் அவர்களும் இவர்களும் முஅத்தின். கண் தெரியாத நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி பெரிய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் வருவதை பார்த்தவுடன் அபஸ வ தவல்லா, மனிதர் வந்த பொழுது முகம் சுளித்தீர்கள், திரும்பிக் கொண்டீர்கள். அபஸ என்றால் அரபி மொழியில் முகம் சுளித்தல் என்றால் உபூஸ். இந்த கோவப்பட்ட அந்த நெத்தியில 2 கோடு வரும்ல, நெத்திய சுருக்கடா, இந்த கோடுக்கு தான் உபூஸ்னு சொல்லுவாங்க அரபியில. அந்த நிலைமையில் முகம் சுளித்தார். அபஸ வ தவல்லா, அவ்வளவுதான் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். ஆனா உம்மி மக்தூமுக்கு தெரியுமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சது? தெரியுமா? தெரியுமா? முடியாது, தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்ப கோபப்படும் போது உணர வேண்டும், இந்த கோபத்தை அல்லாஹ் பார்க்கிறான், அவனுக்கு தெரியும். அவனுக்கு இது பிடிக்காது. கோபப்படுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். ஒரு அறிஞர் சொன்னார், அல்லாஹுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் கோபம். கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும். நாம் யார் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு? நீ இந்த படைப்பை படைத்தவனா? இந்த படைப்பிற்கு உரிமையாளனா? முடியாது. வல் காதிமீனல் கைத் என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். யாராவது கோபப்படுத்தினா, யாராவது ஒரு விமர்சனம் செஞ்சா, போ அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் போயிருன்னு சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க. கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான், அடக்கிக் கொள்வான் உள்ளேயே, அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக. ஜஸாக்கல்லாஹு கைர், இனிமே நான் திருத்திக்க 2 போயிடுவார். அவர்கள் தான் கோபத்தை அடக்குபவர்கள். வல் காதிமீனல் கைத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், முஃமின்கள் யார், சொர்க்கவாதிகள் யார்? வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம் வல் ஃபவாஹிஷ் வ இதா மா கதிபு ஹும் யக்ஃபிரூன். என்ன ஒரு குவாலிட்டி! அவர்கள் யார்? கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள்.
கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள் என்றெல்லாம் இந்த வசனத்தில் சொல்லல. அவர்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள். கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும்? கோபப்படாதே, வலக்கல் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் உண்டு. அது முக்கியமா? இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா? நீ பலசாலி நீங்க நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா? உனக்கு சொர்க்கம் முக்கியமா? இப்ப முத்தகீன்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள்.